பல்லடத்தில் உரிய அனுமதியின்றி இயங்கும் டாஸ்மாக் கடைகளை கண்டு கொள்ளாத அதிகாரிகளை கண்டித்தும் பூத கண்ணாடியை தபாலில் அனுப்பி வைத்தும் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பினர் நூதன போராட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகரில் பணப்பாளையம் மற்றும் பேருந்து நிலையம் எதிரே உள்ளிட்ட சில இடங்களில் அரசின் எவ்வித அனுமதியும் இன்றி சட்டவிரோதமாக டாஸ்மாக் பார்கள் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் இதுகுறித்து மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகளிடம் கேட்டபோது அப்பகுதியில் டாஸ்மாக் பார் கிடையாது என்றும் தவறான தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் பல்லடம் தபால் நிலையத்தில் தபால் மூலமாக பூத கண்ணாடிகளை மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து அந்த பூத கண்ணாடிகளை வைத்து பார்த்து கண்டறிந்து சட்டவிரோத டாஸ்மாக் பார் நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் மதுபான பார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உதவி ஆணையர் கலால் துறைக்கு நாங்கள் மனு அனுப்பி பல்லடத்தில் எந்த ஒரு தனியார் பார்கள் இல்லை என்று எங்களுக்கு தகவல் அளித்திருக்கிறார். இது முற்றிலும் தவறானது. சுமார் 7க்கும் மேற்பட்ட தனியார் பார்கள் பல்லடம் வட்டார பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்லடம் பணப்பாளையத்தில் அனுமதி இல்லாமல் டாஸ்மாக் மதுபான கடையில் பார் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கும் புகார் கொடுத்தும் டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் கலால் துறையின் சார்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் இன்று சமூக ஆர்வலர் கூட்டமைப்பின் சார்பாக கலால் துறையினுடைய உதவி ஆணையர் அவர்களுக்கு பூத கண்ணாடியை அனுப்பியிருக்கின்றோம். இந்த பூத கண்ணாடியில் பார்த்தாவது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற பார்களையும் அனுமதி இல்லாமல் செயல்படும் டாஸ்மாக் பார்களையும் உடனடியாக பல்லடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகர் உடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு. உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.